புதுசு வரலாறு பெருசு எங்க மாநில குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாஸ்ட் டே ஆக்ஷனில் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ ஃபைனல் டே இன்றைக்கி ஒரு வீடியோவில் மட்டும் தான் நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேட்ச் தான். இங்கே சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த பிளேயர் தீபக் சஹர் வந்திருக்காரு. ஸோ இனிமேல் நம்ம மதிஷா பத்ரினாவே எடுக்க முடியலை. ஸோ தீபக் சஹரை கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா எவ்வளோக்கு போனாலும் எடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்மளோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆட் பார்த்தோம். ஸோ அப்போ தான் காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. சரி, எனிவே இங்கே கமெண்ட்ரிக்குள்ளே வந்துடலாம். ஸோ தீபக் சஹர் 4.6 crores போயிட்டுருக்காரு இங்கே இவர். சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னு தான் தெரியல இவரை. எனிவே 7 crores கிராஸ் பண்ணியிருக்காருங்க. எஸ், பண்ணிட்டாரு. ஏங்க இவர் எடுக்கணும்னு நினச்சதுனாலே 10 கோடிக்கு போவார்னு நினைக்கிறேன். எஸ், 10 கோடிக்கு கேட்டிருக்கோம் நம்ம அவரை. யாருமே எடுக்கலை, பட் தூக்கிட்டாங்க. பஞ்சாப், ஆர்சிபி, டெல்லி எல்லாருமே வராங்க. சரி, 13 கோடிக்கு 14 கோடிக்கு இவரும் போயிடுவாரா? எம்மாடி, 14 கோடி போயிட்டாருங்க இவர். ஸோ 15 crores கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கோம். ஸோ வேறு யாரும் தூக்கலை. ஸோ சென்னைக்கு தான் சோல்ட் ஆகியிருக்காரு. எனிவேங்க ஃபைனலி தீபக் சஹர் அகெயின் சென்னைக்கு வந்திருக்காரு. ஸோ எனிவே அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்குசன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு தான் சோல்ட் ஆகியிருக்காரு. அண்ட் அடுத்த பிளேயர் மிச்சல் ஸ்டார்க். ஸோ இவர் யாருக்கு சோல்ட் ஆகியிருக்காரு? கேகேஆருக்கு சோல்ட் ஆகியிருக்காரு. எனிவே அடுத்த பிளேயர் முகமது ஷமி ஜிடிக்கு போயிருக்காரு. அடுத்த பிளேயர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலரு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நூர் அகமது கண்டிப்பாக எடுத்தாகணும். யாராவது 2 பேரை எடுக்கணும். ஸோ யாரை எடுக்க முடியுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா யஷ்வேந்திர சஹல் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ண பார்க்கலாம் நம்ம. பட் இவர் எவ்வளோக்கு போவாருன்னு தெரியல. பெட்டிங்கே ஃபாஸ்ட்டாக இருக்குது இவருக்கு. எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சென்னைக்கு வந்து மட்டும் விளையாண்டா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களாம். ஸோ எனிவே 5 crores கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காருங்க இங்கே இவர். ஏன் நம்ம கேட்டிருக்கோம் 6.5 crores. அண்ட் இங்கே அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு. சரி, எனிவே இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10 கோடி கிராஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம 9K கேட்டிருந்தோம், பட் வரல. எனிவேங்க 11 கோடி போயிருக்காரு. இப்போ ஃபைனலாக இவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு 11 கோடிக்கு சோல்ட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் பிளேயர் யார் வந்திருக்கா? யாருப்பா? ராகுல் சஹர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் இல்லை பஞ்சாப்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. நூர் அகமத் இவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு எடுத்துன்னு வர பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு ஸ்பின்னிங்கில் லைனில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா வேறு இல்லை. ஸோ நூர் அகமத் கண்டிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனிவே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ராஜஸ்தான் எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் மும்பை இந்தியன்ஸ் 4.2 crores கேட்டிருக்காங்க. பட் பஞ்சாப் மேலே பெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பஞ்சாப்பும் எம்ஐயும் தான் மாற்றி மாற்றி பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் கேகேஆர் வந்திருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் வந்தாச்சு. ராஜஸ்தானும் வந்துட்டாங்க. எல்லாருமே வராங்கடா. ஃபைனலி 7 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு இங்கே நூர் அகமத். பட் நம்ம இவரை சென்னை கண்டிப்பாக கொண்டு வரணும். யாரும் கேட்கலங்க, அதில் கேட்டுட்டாங்க. ஸோ 10 crores தாண்டி போய்கிட்டு இருக்கார் இவரும். ஃபைனலாக 11 crores கேட்டிருக்கோம், பட் மேலே போய்கிட்டே இருக்கார் இவர். ஃபைனலி 12 crores. இல்லைங்க, அது ஃபைனல் இல்லை, இன்னும் ஃபைனல் இருக்குது போல். 13 crores கேட்டிருக்கோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே நம்ம. ஸோ எஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நூர் அகமத் 13 crores வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. ஸோ எடுத்த எல்லா பிளேயருமே ஹை ப்ரைஸ் பிளேயராக தான் இருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இந்த ஒரு ஆர்சிபிஎல் டோர்னமெண்ட்டில். இங்கே ஜிடி வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைன் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்க. எனிவே யங்ஸ்டர்ஸ் நூர் அகமத் வந்திருக்காரு. அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷனா வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பின்னர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இவர் எடுக்க முடியுமான்றது பார்க்கலாம். சும்மா எவ்வளோக்கு போவாருன்னு தெரியல. ஒரு 5 crores வரைக்கும் போய் பார்க்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 3.4 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு இங்கே இவர். ஸோ கண்டிப்பாக 4 crores கிராஸ் பண்ணிட்டாரு.
எஸ் பண்ணிட்டாரு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணியிருக்கோம் 4.2க்கு, 4.4, 4.6. எஸ் ஃபைனலாக நம்ம 5 crores பெட் பண்ணியிருக்கோம். எஸ் இதுக்கப்புறம் யாரும் பெட் பண்ண மாட்டாங்க. எஸ் ஃபைனலி மதிஷா தீக்ஷனா திரும்பவும் சென்னைக்கு வந்திருக்காருங்க ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் டெல்லிக்கு போயிருக்காரு. அடுத்த பிளேயர் ஆடம் ஜாம்பா வந்திருக்காரு. ஸோ அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆர்சிபிஎல் ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா பிளேயரையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கிப் டு டோர்னமெண்ட் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற எல்லாருக்கும் பெட் பண்ணிக்கிட்டே இருந்தால் வீடியோ போய்கிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ இது தான் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஷாருக் கான் இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு சொல்ல இருக்காரு. அடுத்த பிளேயர் இங்கே ராஜஸ்தானுக்கு தான் சொல்ல இருக்காரு, டேசெல். அண்ட் இங்கே ஷேக் ரஷீத் வந்திருக்காரு. ஸோ கேட்டகரி பேட்ஸ்மேன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு தான் வாங்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இன்னும் 15 கோடி தான் இருக்குது. ஸோ டெல்லி எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம. ஸோ ஃபைனலி 7 lakhக்கு வந்திருக்காரு, 70 lakhs. ஸோ யாருமே பெட் பண்ணலாங்க, ஃபைனலாக சென்னைக்கே வந்துட்டார் இவர். ஒன் செகண்ட் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா ரகுவன்ஷி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்க போகிறது இல்லை, பட் எவ்வளோக்கு போக போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கொல்கத்தாவுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த ஒரு பிளேயர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நேஹல் வதேரா தான் இருக்கார். ஸோ அவர் தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே தேவையில்லைங்க. ஸோ நம்ம இந்த ஒரு பிளேயர் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் யாரை எடுக்கலாம்? அனுஜ் கம்போஜ் இருக்கார். ஸோ அவர் வேணால் எடுக்க பார்க்கலாம். எனிவே ஃபஸ்ட் பிளேயர் அனுஜ் கம்போஜ் தாங்க வந்திருக்காங்க. ஸோ இனி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பெட் பண்ண போகிறோம். பெட்டு கொடுத்தாச்சு. ஓ செகண்ட் பெட்டாக எடுத்துக்கிச்சு போல். எனிவே பெட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இங்கே. ஏன்னா அனுஜ் கம்போஜ் சிஎஸ்கேயில் தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த ஒரு காரணத்தால் யாராவது ஒருத்தருக்கு ஒரு வேளை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஸோ தேவைப்படுவார் அவர். எஸ் ஃபைனலாக 7.5 lakhsக்கு வந்திருக்காரு. 75 lakhs சாரி. மும்பை வந்து ரிட்டைன் பண்ணலங்க அவரை. சிஎஸ்கேவுக்கு அடுத்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து சிங்கு, சமஜித் சிங் நினைக்கிறேன் அவர். இங்கே பிராரர் யாருக்கு போக போகிறாரு? ஸோ 30L 40Lக்கு போயிருக்காருங்க. ஸோ அடுத்த பிளேயர் அஸ்தோஷ் சர்மா, ஒரு ஆல்ரவுண்டர். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு சொல்ல இருக்கார். நம்ம தான் வாங்கியிருக்கோம் போல். ஸோ ராகுல் தெவாட்டியா வந்திருக்காரு. ஸோ இவர் யாருக்கு சோல்ட் ஆக போகிறாருன்னு தெரியல. நம்ம இன்னும் டெவால் ப்ரீவியஸ் எடுக்கணும். ஸோ அவரை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்மளோட டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிரும். ஃபைனலி இவர் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு சோல்ட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்த பிளேயர் விஜய் சங்கர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு எடுத்துகிட்டு வரணும்னு ஆசை தான், பட் எடுத்துகிட்டு வரல. 90Lக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிடிகே போயிருக்காரு. ஜமீர் ரிஸ்வி வந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட் பண்ண போகலாம். ஏன்னா ஜமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட்டு சென்னை தான் வாங்கினாங்க அவரை. பட் இப்போ எந்த டீமில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலி கண்டிப்பாக இவர் 1 crore தாண்டி போயிடுவார். நம்மளும் அவர் தாங்க மாற்றி பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே 1.5 crores போய்கிட்டு இருக்காரு. அண்ட் இங்கே 2 crores தாண்டி போய்கிட்டு இருக்காரு சமீர் ரிஸ்வி. நம்மளும் அவரும் தான் மாற்றி பெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மும்பை வந்திருக்காங்க நடுவில். ராஜஸ்தான் ராயல்ஸ், மும்பை அண்ட் சென்னை நம்மளும் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமீர் ரிஸ்வி சென்னைக்கு கொண்டு வர போகிறது இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி 3.8 crores இவர் போயிட்டாருன்னா அதுக்கடுத்து டெவால் ப்ரீவியஸை கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ பத்துமா அப்படின்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவரை 10 கோடிக்கு மேலே கொண்டு போயிட்டாருன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ எனிவே அவர் மும்பைக்கு போயிருக்காரு. அப்புறம் நமன்தீப் சிங், இவர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்க்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்தாச்சுங்க டெவால் ப்ரீவியஸ் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கார். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெவால் ப்ரீவியஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஆக்ஷனையே ஸ்கிப் பண்ணிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் திலக் வர்மா இருக்கார். ஸோ இவர் யாருக்கு பெட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல.
நம்மளும் பெட் பண்ணியிருக்கோம் சும்மா ஸ்டார்டிங்கில். 120, 130, say Bangalore, 150. ஸோ ஃபைனலாக ஆர்சிபிக்கு சோல்ட் ஆயிருக்காரு திலக் வர்மா இங்கே 3 கோடிக்கு. ரியான் பராக் இருக்கார் அடுத்த பிளேயர். ஸோ அவர் மும்பைக்கு சோல்ட் ஆயிருக்காங்க. I need an அப்புறம் ரூசோ 200. எஸ்ஆர்ஹெச்க்கு. I need an opening bid of ரஜத் பட்டிதர் இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னைக்கு கொண்டு வர பார்க்கணும். from Hyderabad. Say Punjab. Say ஸோ எத்தனை கோடிக்கு போவாருன்னு தான் தெரியல. 50 lakh. பட் எவ்வளோக்கு போனாலும் நம்ம இவரை வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு கொண்டு வர தான் போகிறோம். Any more bidders? மேக்ஸிமம் ஒரு 7 crores போவாரா பார்த்துக்கலாம். இவருக்கு ஒரு 7 crores வச்சுக்கிட்டு டெவல் பிரீவிஸ்க்கு ஒரு 7 crores அவ்வளோதான். Lakh. Do we have any more bidders? Bid from Rajasthan. எனிவே இங்கே 3 crores கிட்ட போய்கிட்டு இருக்காரு. எஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ்ஆர்ஹெச் எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. 300 lakh. 20. எஸ்ஆர்ஹெச் பெட்டிங்கை ஸ்டாப் பண்ணவே இல்லைங்க. எம்ஐயும் வந்திருக்காங்க நடுவில். Any more bid? Say அண்ட் நம்மளும் பெட் பண்ணியிருக்கோம் 3.6 crores-க்கு. say high. ஸோ மேலே பெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 20. 4.2 4.4 Any more bids? அகைன் 4.6க்கு கேட்டிருக்கோம் நம்ம. More bids. Any more bids? 480. அண்ட் இங்கே எஸ்ஆர்ஹெச் 4.8க்கு நம்ம ஃபைனலாக 5 crores-க்கு கேட்டு பார்க்கலாம். Are you all quite sure now? பெட் பண்ணுங்க. எஸ் பெட் பண்ணியிருக்காங்க. Are there any more bids? Any more bidders? 5 crores-க்கு கேட்டிருக்கோம். ஸோ யாரும் பெட் பண்ணல. Are you all quite sure now? ஃபைனல் வரைக்கும் யாரும் பெட் பண்ணலங்க. ரஜத் பட்டிதர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்கு சோல்ட் ஆயிருக்காரு. All right then. I would like to ask ஒன்ஸ் ஆர்டிஎம் கேட்டு பார்ப்பாங்க. exercise their ஆர்சிபி எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இவரும் சென்னைக்கு தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஐ திங்க் ஓவராலாக நம்ம எல்லாரையுமே எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டெவால் பிரீவியஸ் பாக்கி இருக்குது. ஸோ டெவால் பிரீவியஸ் தான் வந்திருக்காரு அடுத்த பிளேயர். ஸோ இவரையும் நம்ம சிஎஸ்கேவில் எடுத்து போட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. 110 எல்லாருமே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ 1.3 crores 1.4 bid from Bangalore. 160. Say 1.7 crores-க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டிருக்கோம். do we have any பட் மேலே பெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி எம்ஐக்கு ப்ளே பண்ணியிருக்காரு போல் டெவால் பிரீவியஸ். bid from? Are there any more ஸோ ஜிடி bid from? அண்ட் சிஎஸ்கே நம்மளும் கேட்டிருக்கோம் 2.4 crores-க்கு. Bid from Luck 300. Any more bidders? எஸ் 3 crores தாண்டி போய்கிட்டு இருக்காருங்க இங்கே இவர். Any more bids? 3.4க்கு கேட்டிருக்கோம். 360. 3.6 3.8க்கு கேட்டிருக்கோம். Do we have any more bidders? Any more? அவ்வளோதான். இதுக்கப்புறம் யாரும் பெட் பண்ணலன்னு நினைக்கிறேன். Are you all quite sure? எஸ் பெட் பண்ணல. டெவால் பிரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி சென்னைக்கு சோல்ட் ஆயிருக்காரு. Would the franchise like to retain the player? அண்ட் மும்பை இந்தியன்ஸ் இவங்க ஆர்டிஎம்மில் எடுப்பாங்களா இல்லை எடுக்கலை. No. Okay then. The player will ஸோ டெவால் பிரீவியஸ் சென்னைக்கு சோல்ட் ஆயிருக்காரு. ஐ திங்க் இதுதான் நம்மளோட பிளேயர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரையுமே எடுத்தாச்சு. ருத்ராஜ் கெய்க்வாட், விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேன் வில்லியம்ஸ் அண்ட் டெவன் கான்வே அண்ட் ரச்சின், ரவீந்திரா, எம்எஸ் தோனி, ஜிதேஷ் சர்மா, நூர் அகமது, தீக்ஷனா எல்லாருமே வந்திருக்கு. அண்ட் இங்கே டெல்லியிலையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் மும்பை இந்தியன்ஸில் பாருங்கள் சூரியகுமார் யாதவ், நேரிகள் வதேரா, ரியான் பராக், ஹர்திக் பாண்டியா, வெங்கடேஷ் ஐயர் அண்ட் இசான் கிஷன், ஹர்திக் பாண்டியா எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் ஆர்சிபியும் ஓரளவுக்கு எல்லாருமே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிளேயருமே எடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஸ்கிப் டு டோர்னமெண்ட் கொடுத்துட்டு டோர்னமெண்ட் ப்ளே பண்ண போயிடலாம். எஸ் ஸ்கிப் டு டோர்னமெண்ட் கொடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிள். நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ எனிவே ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வீடியோ வரும். ஸோ டெய்லி நைட் 7 o'clock மேட்ச்.